புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். வேற ஒரு வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். நான் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படி நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி மேர்சி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இந்த வானத்தை பூமியை உருவாக்கி, இதில் எல்லா ஜீவராசிகளையும் உருவாக்கி, சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் உருவாக்கி, அப்புறம் ஆதாமையும் உருவாக்கி, ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அதை பயன்படுத்தவும் ஆதாமுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ ஆதாம் எப்படி இருக்காரு? ஆதாம் எப்படி இருந்தாராம்? என்ன வாட்சிங்க? வசனத்தை பார்த்தா சொல்லுங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அப்போ ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை வரல. அப்போ தனிமையாக இருக்கிறாரு. ஆதாம் தனிமையாக இருக்கிறாரு. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்றார். அப்போ ஏவாளை எதுக்கு உருவாக்கி கொடுத்தாரு? ஆதாமுக்கு ஏவாளை ஏன் உருவாக்கி? ஏற்ற துணை. தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஆதாம் தனிமையாக இருக்கிறதுனால அவர் சோர்ந்து போய் இருந்திருப்பார், சந்தோஷம் இல்லாமல் இருந்திருப்பார். கர்த்தர் பார்த்தார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி இப்போ ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி ஆதாமுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஏவாளை மனுஷியாக உருவாக்கி இவருக்கு துணையாக கொடுத்தார். அப்படிதான் வேதம் சொல்லுது. இப்போ ஆண்டவர் அன்னைக்கு ஏற்ற துணையை உருவாக்கி கொடுத்துட்டார். கர்த்தர் துணையாக இருந்தார், இன்னைக்கும் கர்த்தர் துணையாக இருக்கிறாரு. ஆனாலும் மனுஷனுக்கு ஏற்ற ஒரு துணை, மனுஷனுக்கு ஏற்ற ஒரு துணை வேணும்னு சொல்லி ஏவாளை ஒரு பெண்ணை உருவாக்கி கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு நமக்கு துணையாக இருக்கிறது யார்? ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, இன்னைக்கு துணையாக இருப்பது யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே துணையாக இருக்க மாட்டார், தெரியுமா உங்களுக்கு? இல்லை, கணவன் மனைவி, மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, ரைட்டு. ஆண்டவர் எப்பொழுதுமே துணையாக இருக்க மாட்டார், தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம், ஏன் இருக்க மாட்டார் சொல்லுங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே துணையாக இருப்பாரா? கர்த்தருக்கு பிரியமில்லாத நீங்கள் செய்யும் போது அவங்களுக்கு துணையாக இருப்பாரா? ஆணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சால் கர்த்தர் உங்களோட துணையாக இருப்பாரா? இருக்க மாட்டார்ல. அப்போ மனிதனுக்கு ஏற்றார் போல் ஒரு துணையை கர்த்தர் என்று கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனையும், அதனால தான் சொன்னார், நீங்கள் இவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று துணையை கொடுத்தார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ ஏற்ற துணையாக இருப்பது என்ன? யார் சொல்லுவோம்? கரெக்டாக சொல்லணும். உங்களுக்கு தெரியும், சொல்ல மாட்டீங்கண்ணா.
என்ன இப்போ துணையா இருக்குது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்கள் செல்ஃபோன் தான் இப்போ உங்களுக்கு துணையாக இருக்குது. கணவனுக்கு பக்கத்தில் மனைவி இருக்கிறாங்களோ இல்லையோ, என்ன இருக்குது பக்கத்தில்? செல்ஃபோன் இருக்குது. மனைவிக்கு பக்கத்தில் கணவன் இருக்காரா இல்லையோ, என்ன இருக்குது பக்கத்தில்? இது மாதிரி இதெல்லாம் கூட யோசிச்சு உட்காந்துருக்கேன். இதெல்லாம் சொல்கிறேன் யோசிச்சு. இருக்கா இல்லையா? இல்லையா? பேசிக்கு இல்லையா? விளையாடுறது இப்படியா இப்படியா? மறுபடியும் இப்படி இருக்கு. இப்போ துணையா வந்து இந்த துணையை கொடுத்தது யாரு? இந்த துணையை கொடுத்தது யாரு? மனுஷங்க. சரி, இப்போ செல்ஃபோனையும் தாண்டி இப்போ அடுத்த துணை என்ன துணை வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? ஒரு புருஷனுக்கு மனைவி பிடிக்கலன்னு சொன்னாங்க, புதுசாக ஒரு மனைவி வரப்போகிறாங்க. ரோபோ மனைவி வரப்போகுது. என்ன மனைவி வரப்போகுது? ரோபோ மனைவி வரப்போகுது. இல்லை ஒரு புருஷனுக்கு கணவனை பிடிக்கலனாக்க என்ன புருஷன் வரப்போகிறாரு? ரோபோ புருஷன் வரப்போகிறாரு. என்ன அது ஒரு பெரிய சிக்கல். எப்படி இப்போ அங்கே சிக்கலை தானே. இப்போ என்னன்னு கேட்டாங்க, இப்போ கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்தால் சண்டை எப்படி போடுவீங்க? வாயில் என்ன வார்த்தையெல்லாம் வருதோ பேசுவீங்க, சண்டை போடுவீங்க. கரண்டியில் ஒரு பக்கம் கரண்டி வருதுன்னு ஒரு பக்கம் தட்டு பறக்கும், எல்லாம் பறக்கும், சண்டையெல்லாம் போடுவீங்க, அப்புறம் கூடிக்கிறீங்க. ஆனால் ரோபோ மனைவி என்ன பண்ண தெரியுமா? ஒரே முடிஞ்சு, ஒரே அவன் களத்தை பிடிச்சுனா முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மனைவியை உருவாக்கி கொடுக்க போகிறது யார் தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகத்தின்படி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்கி கொடுத்தவர் கர்த்தர். இந்த துணையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. இதெல்லாம் சீக்கிரமாக இதெல்லாம் நிறைவேற போகுது. இப்போ அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நெல் நாற்று நடுது, நெல் கருதை அறுக்குது, கட்டுது, வண்டியில் ஏற்றுது, கதிரை அடிக்குது, மூட்டையில் ஏற்றுது, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. டோர் டெலிவரி பண்ணுது, வீட்டம்மாவுக்கு சமையலுக்கு தோணை பண்ணுது, மாவரசு கொடுக்குது, தோசை ஊற்றி கொடுக்குது. அப்புறம் அதெல்லாம் கொடுக்கும்போது இப்போ எல்லாமே வந்துடுச்சு. கணவனை பிடிக்கிற டைவர்ஸ், நான் அந்த கணவனை கட்டிக்கிறேன். மனைவி பிடிக்கிற டைவர்ஸ், நான் அந்த மனைவியை கட்டிக்கிறேன். வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது. அதெல்லாம் எதுக்கு? இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு, அழிவுக்கு. ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்த துணைய, மனிதன் தன்மையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்கணும்னு சொல்லி துணையை கொடுத்துருக்கிறாரு. அந்த துணையை நீங்கள் எப்படியெல்லாம் கட்டி காப்பாற்றணும், கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படியெல்லாம் சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டு சமாதானமாக இருந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி காக்கணும். பாருங்கள், ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். வாழ வந்த மருமகள் வாழாவட்டியாக இருக்கணும். வாழ வந்த மருமகள் வாழாவட்டியாக இருக்கணும். வாழ போன மகள் சந்தோஷமாக வாழணும். இப்படி ஜெபம் பண்ணனா ஏசப்பா இந்த ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டாரா? வீட்டுக்காரங்க வேகமாக சொல்லுது. வாழ வந்த மருமகள் வாழாவட்டியாக இருக்கணும். வாழ போன மகன் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு
ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? யாரும் பதில் பேச மாட்டேங்க. வீட்டுக்காரங்க மட்டும்தான் பதில் பேசுறது, கேட்க மாட்டார். அப்போ எப்படி ஜெபம் பண்ணணும்? ஏப்பா நீ திருப்பி திருப்பி ஜெபத்தை கொஞ்சம் ஜெபமே பண்ணுறது இல்லைப்பா. சரி, நீங்கள் அப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், யாரையும் சபிக்க வேண்டாம், சபித்து ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு மாறாக என்ன செய்யணும்? உங்கள் சத்துருக்களை கூட நேசித்து அவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் பாருங்க, காக்கா கத்திக்கிட்டே இருந்துச்சான் ஒரு வீட்டில் உட்காந்து. காக்கா கத்திக்கிட்டே இருந்துச்சான். காக்கா கத்திக்கிட்டே இருந்தால் என்ன சொல்லுவீங்க? எங்கள் வீட்டுக்காரமா சொல்லணும், நீங்கள் யாரும் விருந்தாளி வர போகிறாங்க. அது கத்திக்கிட்டே இருக்குது, காலையிலேருந்து கத்திக்கிட்டே இருக்குது. அது விரட்டினா கூட போக மாட்டேங்குது அப்படின்னு வீட்டுக்காரமா சொல்லியிருக்கு. அப்போ கனவை கேட்டிருக்கேன், ஏன் அது வாட்டில் கத்தினா கத்திட்டு போகுது, அதையும் போய் விரட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லை அது கத்திக்கிட்டு விரட்டுறதை பார்த்தா, போகாமல் இருக்கிறத பார்த்தா உங்கள் அம்மா தான் வருவாங்க போல இன்னைக்கு. எப்படி? உங்கள் அம்மா அது கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்தாவும், அது விரட்டினா போகாமல் இருக்கிறது பார்த்தாவும் உங்கள் அம்மா தான் வர போல இருக்குது. நல்லா இருக்குல்ல? சரி, கத்துக்கு சோத்திரம். அப்புறம் பாருங்க, குடிகாரன் குடியில் மாட்டிக்கிட்டான். எதில் மாட்டிக்கிட்டான்? குடிகாரன் குடியில் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டு அடிமையாயிட்டான். பெண்கள் குழுவில் மாட்டிக்கிட்டாங்க. எதில் மாட்டிக்கிட்டாங்க? குழுன்னா என்னன்னு தெரியுமா? குழுன்னா என்னது? மாட்டிக்கிட்டு அடிமையாயிட்டாங்க. குடிகாரன் குடியில் மாட்டிக்கிட்டு அடிமையாயிட்டான். பெண்கள் குழுவில் மாட்டிக்கிட்டு அடிமையாயிட்டாங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? முன்னுக்கு அது வேறு விதமாக இருந்துச்சு. ஃபைனான்ஸு முன்னுக்கு எப்படி இருந்துச்சு? அது ஃபைனான்ஸு. அது கொஞ்சம் அப்படி மாதிரி இப்போ குழுவில் வாங்குறக்காரங்க, குழுவில் வாங்கினாலும் சரி, குழுவில் வாங்கினா கடைஞ்சேன். ஃபைனான்ஸ் வாங்கினாலும் நான் நிறையா ஃபைனான்ஸ் வாங்கி கட்டியிருக்கிறேன். ஃபைனான்ஸ் வாங்கி இப்போ பழகிட்டா இந்த தடவையோடு விட்டுருன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் என்ன வரும்? புதுசாக ஒரு செலவு வரும். அப்போ வாங்கிட்டே ஆகணும் அப்படின்னு வாங்கிறது. அது தொன்று போயிட்டே இருக்கும். அந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை பெறவே முடியாது. அது மாதிரி இப்போ மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் இந்த குழுவில் எங்கள் வீட்டுக்காரமா சேரின்னு சொல்லிச்சு, உன்னை கொன்னே அப்படி வந்துட்டேன். இப்போ இல்லை, பாலசாவுடைய பாரதிபுரத்தில் இருக்கும்போது. ஏன்னா அதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து என்னன்னு கேட்டாக்க, அந்த குழுவில் சேர்ந்துட்டாக்க புதன்கிழமை பணம் கட்டினா புதன்கிழமை 9 மணிக்கு 9 மணிக்கு வச்சுருக்கணும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வச்சுருக்குறாங்க. நாங்கள் பார்த்தது புளிய மரத்து கட்டை ரவுண்டு கட்டி உட்காந்துருப்பாங்க. அதுக்கு ஒரு தலைவி இருப்பாங்க. அந்த கரெக்டாக அந்த 9 மணி, புதன்கிழமை 9 மணினா 9 மணிக்கு பணத்தை வச்சுருக்கணும். இல்லைன்னா வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்? தலைவி வாயிலேருந்து பூரா செந்தமில்லைன்னா கவி பாடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் பாருங்க, ஒரு மனைவி சொன்னாங்க, இதெல்லாம் ஏற்ற துணை, அதுக்காக சொல்கிறேன். மனைவி சொன்னாங்க, மனைவி என்பவள் வீட்டில் குத்து விளக்கு மாதிரி. என்ன மாதிரி? கேள்விப்பட்டீங்களா? மனைவி என்பவள் வீட்டில் குத்து விளக்கு மாதிரி. அப்போ கணவன் சொன்னானா, அப்போ 2 குத்து விளக்கு தான் நல்லா இருக்குமே, நல்லா வெளிச்சமாக இருக்குமே. விளக்கு எதுக்கு வைக்கிறது? விளக்கு எதுக்கு வைக்கிறது? வெளிச்சத்துக்கு தானே. அப்போ 2 குத்து விளக்கு வச்சா குத்து விழுகும், நல்லா வெளிச்சம் கிடைக்காது. சரி, கத்தன் சோத்திரம். அப்புறம் பாருங்கள், ஆந்திராவில் பேப்பரில் வந்த நியூஸு. ஆந்திராவில் ஒருத்தர் ஆண் பூனையை வளர்த்துருக்கிறாரு, பக்கத்து வீட்டில் பெண் பூனையை வளர்த்துருக்காங்க. இந்த பெண் பூனை பக்கம் இந்த ஆண் பூனை சுற்றிக்கிட்டே தெரிஞ்சிருக்குது.
இது பல தடவை 2 குடும்பத்துக்கு சண்டை வந்திருக்குது. உன் பூனை என் பூனை பின்னாடியே தெரியுது, உன் பூனை அடக்கி வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அடக்கி வைக்கிறது, பூனை எப்படி அடக்கி வைக்கிறது? இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்று அந்த பொட்டை பின்ன பின்னாடி இந்த கெடா பூனை போயிருக்குது. நான் உன்னை சொல்லிக்கிட்டே கேட்க மாட்டேன்னு சண்டை வாய் பேச்சு வந்து அடிதடி வந்து மண்டையை உடச்சி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். அப்போ பாருங்கள், எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்? எப்படி மனிதனுக்கு துணையை ஏற்படுத்தினாரோ அது மாதிரி மிருகங்களுக்கு துணையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இப்போ பாருங்கள், பொட்டை பூனை முன்னாடி கெடா பூனை போனச்சுனாங்க சண்டை போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டான். ஆனால் இன்றைக்கி தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்னு சொல்லி யாரும் கவனிப்பது இல்லை. அந்த பூனை மேலே உள்ள அக்கறை கூட இன்றைக்கி பிள்ளைகள் மேலே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்கள், கணவனும் மனைவியும் ஒரே தட்டில் தான் சாப்பிடுவாங்களாம். கணவன் மனைவியும் அப்படின்னா ஒரு தட்டில் கழுவி சாப்பிட்ற அப்படி இல்லை. கணவன் மனைவி சோறு போட்டு ஒரு 2 பேர் சேர்ந்துதே ஒரே தட்டில் சாப்பிடுவாங்களாம். அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரா, அப்புறம் ஏயா இப்போ வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. தட்டை யார் கழுவுறது சண்டை வந்துருச்சு. ஒரே தட்டில் தான் சோறு போட்டு 2 பேரும் சாப்பிட்டாங்க. தட்டை கழுவுறது யாருங்கிற சண்டை வந்துருச்சு. அதனால பிரிஞ்சிட்டோம். நல்லா இருக்குல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, ஒரு மனைவி சொன்னாங்களா, எப்பவுமே கணவனை பார்த்து உங்கள் பார்வை எப்போதுமே என் மேலே தான் இருக்குது. கணவன் மனைவி கணவனை பார்த்து உங்கள் பார்வை எப்பொழுதுமே என் மேலே தான் இருக்குது அப்படின்னா. அப்போ அவன் சொன்னானா, அப்போவே சொன்னான் ஜோசியர், சனி பார்வை எப்போவுமே உங்களோட இருக்குன்னு சொல்லி. எங்கள் வீட்டுக்காரம்மா புரியல இல்லை? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் கணவன் மனைவி தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. சரி, ஒன்று சார் ரைட்டு, திருமணம் ஆகிவிட்டது, ரைட்டு, தனிமையாக இருப்பது நல்லதல்ல, கணவன் மனைவி. சரி, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவர்களுக்கு துணையாக இருப்பது யார்? திருமணம் ஆகாதவர்கள் அப்பா அம்மா துணையாக இருக்கணும். அப்புறம் யார் இருக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்க வேண்டும். அப்போ எப்பொழுதுமே அதுக்கு தான் தேவனை சார்ந்த நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நம்ம வசதியாக இருப்போமோ ஏழையாக இருப்போமோ அதெல்லாம் இல்லை. நாம் ஆண்டவரை சார்ந்து அவருடைய துணையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்ட வேண்டும். இப்போ பாருங்கள், வேதத்தில் பாருங்கள், தனிமையாக இருந்து சிக்கலில் மாட்டிக்கொண்டார். தனிமையாக இருந்து சிக்கலில் மாட்டிக்கொண்ட ஒரு சிலரை பார்க்கலாம். யாரை மாட்டிக்கிட்டாங்க சொல்லுங்க. யாரு? சிம்சோனா. சொல்றது தெளிவாக சொல்லு. யாரை சொன்னீங்க? ஏன் அதை ஒழுங்கா சொல்லு. அதே சிம்சோன்கிற சிம்சோன் இல்லை, தெளிவாக சொல்லி சொல்கிறதா இருக்கா, சரியாக தப்பா சொல்கிறதா தெளிவாக சொல்லணும். சரி, எங்கள் வீட்டுக்காரமாக சொல்கிறாங்க சிம்சோன்னு சொல்லிட்டு, வேற யார் மாட்டிக்கிட்டா இருக்காங்க. ஆனால் யோசிக்கிறதுக்கு சரி, முதல்ல மாட்டிக்கிட்டவங்க யார் தெரியுமா? ஏவாள். ஆண்டவர் துணையை கொடுத்துட்டாரு. ஆதாமுக்கு துணையாக தான் ஏவாளை கொடுத்தாரு. ஏவாளுக்கு துணையை யாரை கொடுத்தாரு? ஆதாமு கொடுத்தாரு. இப்போ சர்ப்பம் ஸ்திரியை வஞ்சிக்கும் போது யாரை வஞ்சிச்சு? அப்போ ஆதாம் எங்கே போயிருந்தாரு?
தோட்டத்துக்கு உலாவ போயிட்டாங்க. அப்ப அந்த ஸ்திரீ அன்று தனிமையில் இருந்ததுனாலதான், ஏவாள் தனிமையில் இருந்ததுனாலதான் பிசாசு வந்து அன்று ஏவாளை வஞ்சித்தான். அந்த நிமித்தம் பாருங்க இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் வேற யார் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். வாசியுங்கள் 2 சாமுவேல் 11. 2 சாமுவேல் 11:1 வாசிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது போதும். இப்போ பாருங்க, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாப்பையும் அவருடைய கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். ஒரு நாள் சாயங்கால வேளையில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது, இப்ப தாவீது என்ன பண்றாராமா, மொட்டை மாடியில போய் உலாத்திக்கிட்டு இருக்காரு. உலாத்திக்கிட்டு இருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டார். இப்ப அந்த தாவீது என்னங்க பண்ணியிருக்கணும்? தாவீது இப்ப தாவீதுனுடைய இராணுவமும் தாவீதுனுடைய வேலைக்காரரும் எல்லாரும் எங்க போயிருக்கிறாங்க? அப்ப தாவீது என்ன பண்ணியிருக்கணும்? யுத்தத்துக்கு போகல. அப்ப தாவீது வேற என்ன பண்ணியிருக்கணும்? ஜெபம் பண்ணியிருக்கணும். ஏன்? நம்முடைய இராணுவம் யுத்தத்திற்கு போயிருக்குது, நம்முடைய இராணுவம் தோத்து போய்விடக்கூடாது, நம்முடைய வீரர்கள் மடித்து போய்விடக்கூடாது என்று இவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவராக இருந்திருக்க வேண்டும். இவர் அதை விடுத்து தனிமையிலே போய் மொட்டை மாடியில் அவர் உலாத்தி கொண்டிருந்தார். உலாத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் இப்போ பாருங்க, தாவீதை வந்து தாவீதனுடைய மனசை மாற்ற வேண்டும், தாவீதை பாவம் செய்ய பண்ண வேண்டும் என்று பிசாசானவன் தந்திரமாக செயல்பட்டு ஒரு குளித்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரியை காண்பிக்கிறார். அப்ப மனுஷன் தனிமையா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? மனுஷன் தனிமையா இருந்தா பிசாசு இந்த மாதிரி பொல்லாத காரியங்களை கொண்டு வருவார். சரி, அப்ப நீங்க கேட்கலாம், என்னுடைய கணவர் வீட்டுக்கு போயிட்டா நான் தனிமையாக தான் இருக்கேன். அப்போ நான் நீங்கள் அப்படி தனிமையாக இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரோடு நீங்கள் வேதத்தை பொழுதுக்கு இல்லை, பொழுதுக்கு ஜெபம் பண்ணுறதில்ல, எனக்கு நீங்கள் துணையாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி அநேக வீடுகளில் பாருங்கள் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. தனியாக இருந்த ஸ்திரியை கொலை செய்துவிட்டு 100 பவுன் நகை கொள்ளை. அப்போ நோட்டம் எடுக்கிறேன், பிசாசு நோட்டம் எடுக்கிறேன், மனித நோட்டம் எடுக்கிறேன், இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்லாம் நோட்டம் எடுக்கிறேன். அதெல்லாம் இருந்து மனுஷன் காப்பாற்ற முடியாது. கர்த்தர் காவாராயில் காவலாளி காத்திருப்பது விருதா. காவலாளி காத்திருப்பது விருதா. கர்த்தர் தான் நம்மளை காக்கணும். எவ்வளவோ ஆபத்துகள் கர்த்தர் பிள்ளைகளை சூழ்ந்து இருக்கிறது இன்னைக்கு. ஆகவே நமக்கு துணையாக இருப்பது
கர்த்தரும் கர்த்தருடைய தேவதூதர்களும் நம்மை காத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆகவே தனிமையாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தான் தேடணும். செபிக்கணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தர் துணையோடு வீட்டில் இருக்க வேண்டும். தாவீதை போல இப்போ பாருங்க, அன்னைக்கு கர்த்தருடைய சேனை அல்லது தாவீதினுடைய இராணுவம், எருசலேமின் இராணுவம் யுத்தத்துக்கு போயிருந்துச்சு. தாவீது செபிக்காமல் விட்டு வேறொரு சிக்கலில், இந்த மாதிரி ஒரு சிக்கலிலே அவர் மாட்டிக்கொண்டார். இன்னைக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? என்ன யுத்தம் நடந்து சொல்லுங்க. என்ன யுத்தம் நடந்து சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து சென்று உலக மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப வீட்டில் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பணியை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபமாவது பண்ண வேண்டும். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக கட்டளை எடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிற விதையானது, சுவிசேஷ விதையானது முளைக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. நம்ம நினைக்கிறோம் நமக்கு இன்னைக்கு நம்ம தமிழ் மாநிலத்தில் சமாதானம் இருக்குது, சத்தியம் இருக்குது, நம்ம கர்த்தரை விடுதலை தொழுது கொண்டு இருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் தெரியுமா உங்களுக்கு? உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்குது? எந்த நாட்டில் இருக்குது? இந்தியாவில் தான் இருக்குது. அதான் நான் நல்லா வேலை ஈரோடு பக்கமாக திருச்சி பக்கமாக இருக்குன்னு சொல்லாமல் தெரியும். இந்தியாவில் தான் இருக்குது. உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு பெரிய மாநிலம் இந்தியாவில் தான் இருக்குது. அங்கே கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே அடிக்கிறாங்க. அதுவும் ஊழியை செய்கிறவர்கள் என்று தெரிந்தாலே அடிக்கிறாங்க. ஆகவே அங்கேயும் ஊழியம் நடந்து கொண்டு தான் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அப்படியாப்பட்ட இடத்துலையும் ஊழியம் நடக்கிறது. அவர்களுக்காக நீங்கள் செவிங்க. வடநாட்டில் போய் ஏதோ அவங்க பொழப்பு இல்லாமல் போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் மேல் கொண்ட வைராக்கியத்தின் நிமித்தம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தில் இன்னைக்கு போய் வட மாநிலங்களில் அவர்கள் சுவிசேஷம் அறிவித்து இன்றும் ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்மால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்காக என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்புறம் தனிமையாக இருந்து மாட்டிக்கொண்டவங்க யாராவது இருக்காங்களா? தனிமையாக இருந்து மாட்டிக்கொண்டவங்க யாராவது இருக்காங்களா? ஆகாப்புன்னு ஒரு ராஜா இருந்தார். ஆகாப்புன்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார். இந்த ஆகாப் ராஜா திருமணம் பண்ணது யாரும் தெரியுமா? அது எங்கே வருகிறது சொல்லுங்க. 1 ராஜாக்களா? ராஜாக்கள் பாருங்க. வாசிங்க. எத்தனைல? இல்லை, அவர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. யாரும் பாருங்க சொல்லிட்டு வாசிங்க. 1 ராஜாக்கள் 16:31 வாசிங்க. ரேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல்
அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏற்பாகாரின் குமாரத்தி இயேசபேலை விவாகம் பண்ணியதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு பாகாலையும் சேவித்து. இப்ப பாருங்க, இவன் யாரு? இஸ்ரவேலின் ராஜா. இவன் யாரை திருமணம் பண்ணியிருக்கணும்? இவன் யாரை போய் திருமணம் பண்றான்? இப்ப இவன் துணையை எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? சீதோனியரின் குமாரத்தி ஆகிய ஏசபேலை போய் துணையா தெரிந்து கொண்டேன். அது சரியா தவறு? அப்போ துணையை தேர்ந்தெடுக்கிற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்றார் போல் கர்த்தருடைய பிள்ளையாக பார்த்து துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ இவர் போய் தவறான துணையை தேர்ந்தெடுத்தது நிமித்தம் இவன் கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாக போனான். சாலமோன் பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீ இஸ்ரவேல் குமாரத்திகளில நீ எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் பண்ணிக்கொள், அந்நிய பெண்களை நீ திருமணம் செய்ய வேண்டாம், அது உனக்கு பின்னாடி கேடு உண்டாகும். நீ அந்நிய பெண்களை திருமணம் செய்தால் அவருடைய தெய்வங்களை நீ வணங்க வேண்டியது வரும், நீ பாவம் செய்ய வேண்டியது வரும் சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்தார். ஆனால் சாலமோன் கேட்கவில்லை. அதனால் சாலமோன் கர்த்தருக்கு பிரியமில்லாதவராக போய்விட்டார். ஆனால் அதே சாலமோனோட கர்த்தர் தரிசனத்திலே பேசினார். தரிசனத்தில் பேசியிருந்தாலும், கர்த்தரை நேராக பார்த்துருந்தாலும், கர்த்தரோட நேராக உறவாடி இருந்தாலும், பாவம் செய்தால் கர்த்தர் விட்டு வைக்கவே மாட்டார். ஆகவே இந்த துணையை தேர்ந்தெடுக்கிறது சரியான துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் செபிக்க வேண்டும். செபித்து விட்டு இந்த தாய் தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அல்லது கர்த்தருடைய பெண் பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு கணவனை தேர்ந்தெடுக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் செபித்து அவருக்கு ஏற்றார் போல துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படி செபிக்கணும். அதை விட்டு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாதவர்களையும் திருமணம் செய்தால் அது துணையாக இருப்பது நல்ல துணையாக இருக்காது. அவை இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, நமக்கு நேரம் போதாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தனிமையாக இருக்க விரும்பாதீங்க. நீங்கள் தனிமையாக இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் கர்த்தர் உங்களோடு இருக்கும்படி கர்த்தருடைய துணையை தேடிக்கொள்ளுங்கள். குறிப்பாக செல்ஃபோன் பயன்படுத்துகிறவங்க கொஞ்சம் நீங்கள் எப்படின்னா அதை உங்கள் படுக்கையில் நீங்கள் வைத்திருப்பது சரியான ஒரு காரியம் அல்ல. எத்தனை பேர் படுக்கையில் வச்சுருக்கீங்க? சும்மா சொல்லுங்கள். படுக்கையில் வச்சுட்டு சொல்லுங்கள். நீங்கள் அதை படுக்கையில் வைக்காதீங்க. மாறாக ஒன்று, நீங்கள் உங்கள் கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டூல் வச்சு அதில் வைங்க. உங்கள் படுக்கை மேல் உங்கள் செல்ஃபோனாக வைக்காதீங்க. அதில் பல காரியங்கள் உண்டு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பயன்படுத்துகிறது நம்ம செல்ஃபோன் வெறும் நம்ம பேசுகிறதுக்கும் அதில் வர்றதை பார்க்குறதுக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எண்ணம் தவறு. உங்களுடைய செல்ஃபோன் உங்களுடைய எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. செல்ஃபோன் மட்டும் இல்லை, நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் வீட்டில் வைத்திருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களும் உங்களுடைய தகவலை அது சேகரித்து அனுப்பி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாமல். குறிப்பாக இப்போ வருகிற டிவி அல்லது உங்களுடைய ஃப்ரிட்ஜு, வேற என்ன இருக்குது, மைக்ரோ ஓவன், வேற என்ன இருக்குது, எல்லாம் உங்களுடைய செல்ஃபோன் எல்லாமே இப்போ ஏசியில் கூட அதை ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, உங்கள் ஏசி, உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசி பழுதாகிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அதனுடைய செய்தியை அதனுடைய நிறுவனத்துக்கு அனுப்பிச்சிட்டே இருக்குது. இந்த நம்பர் உள்ள ஏசியில் இது ஃபால்ட்டு அப்படி ஒவ்வொரு ஃபால்ட்டாக அனுப்பிச்சிடும். அப்போ முழுசாக ஃபால்ட் ஆகும்போது நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க,
இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க ஏசி ரிப்பேராக இருக்குங்க அப்படின்னா, சரி உங்களுடைய ஏசியில் என்னென்ன ரிப்பேர் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. 1 மணி நேரத்தில் ஆள் வரும், 1 மணி நேரத்தில் ஆள் வந்துருக்கோம். இப்போ வந்திருக்கிற ஏசியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அது அறிக்கை அனுப்பி கொண்டிருக்கிறது. ஒரு வசனம் இருக்கு வேதாகமத்தில், உன் ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாத, அதை பறவைகள் போய் அறிவிக்கும். உன் அதிபதியை உன் மனசுல கூட நிந்திக்காத, அதை பறவைகள் போய் உன் அதிபதிக்கு அறிவிக்குமா? எப்படி அறிவிக்கும்? இப்போ நெட்டுப்புறம் எப்படி வந்துக்கிட்டு இருக்கு? காற்றுல தான் பறந்து வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வீட்டில் என்ன பேசுகிறீங்க கொண்டு உங்கள் ரிப்போர்ட் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வீட்டில் பேசுகிறதும் நீங்கள் வீட்டில் செய்கிறது எல்லாத்தையும் கவனமாக செய்யுங்க. செல்ஃபோனை தயவு செய்து உங்கள் அருகிலே எப்பொழுதும் வைத்திருக்காதீர்கள். உங்கள் தகவல்கள் எல்லாத்துக்கும் அனுப்பப்படும். இன்னும் அதனுடைய டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் ஒரு செய்தி வந்திருக்கிறது. இப்போ நம்ம பேசுகிறது தமிழ் பாஷை பேசுகிறோமா, இங்கிலீஷ் பேசுகிறோமா? இப்போ ஏஐ பேசுவதற்கு தனி மொழியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஏஐ பேசுகிறதுக்கு தனி மொழியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது யாருக்கும் புரியாது. ரோபோவுக்கு மட்டும், ஏஐக்கு மட்டும் புரியும். அதெல்லாம் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. மனுஷனுக்கு புரியாது. நம்ம வீட்டில் இருக்க சாதனமே அந்த சாதனத்துக்கு பேசும். இந்த வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடும். இந்த மாதிரி வருங்காலங்களில் இப்படியெல்லாம் நடக்க போகிறது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு துணையாக இருப்பது கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும், பிள்ளைகளுக்கு பெற்றோரும் இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை கவனியுங்க. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்துங்க. தனியாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய துணையை தேடிக் கொடுங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நிறுத்திட்டு அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சொல்கிறோம். மனிதன் கடுமையாக இருப்பது நல்லதில்லை என்கிற தலைப்பின் கீழே நீங்கள் எங்களோடு அநேக ஆலோசனைகளை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிற சாதனங்கள் மூலம் எங்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் இந்த உலகம் கவனித்து கொண்டிருக்கிறதை ஏசப்பா நாங்கள் பார்க்கிறோம். அதிலெல்லாம் எங்களை மீட்டு காத்துக்கொள்ள ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் மற்றும் வாழ்ந்து உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டு உங்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மயன்படுத்தணும். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அதில் குறிப்பாக எங்கள் மத்தியில் இந்த நாளில் வந்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய மூசனுடைய மனைவி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பூங்காவனத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய மகனை நீங்கள் ஆசீர்வதித்து வருகிற நாட்களிலே உங்கள் விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டு ஒரு ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள பேசப்போகுது. நீங்கள் வருகிற நாட்கள் இந்த இடத்துல அநேக புதிய ஆத்மாக்களை கூட்டி சேருங்க. அநேகர் இந்த இடத்துல இருந்து ஒரு ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்யுங்க. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியத்தையும் கர்த்தரை தொடர்புடைய கர்த்தருடைய நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் இருக்கும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சொல்லுங்கள்.